ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நெடிய நிலத்தை ஆளுகின்ற அரசு, இதை கேளுங்கள். இனிய கனி தரும் நாவல் மரம் நிலை பெற்று ஓங்கி நிற்கும் இந்நாவலன் தீவில் இன்றிலிருந்து 7வது நாளில் நிலநடுக்கம் உண்டாகும். அப்பொழுது உங்களுடைய தலைநகரமாகிய இந்த நகரமும் கிழக்கு திசையில் அமைந்துள்ள 400 நிலப்பரப்பும் அகன்று பாதாளத்தில் அழிந்தொழியும். இது மணிமேகலை நூல்ல இருக்கக்கூடிய பாட்டோட பொருள். இந்த பாட்டுல சொல்லப்படுற அரசர் யாரு? அது எந்த பெரிய நகரத்தை பத்தி சொல்லுது? அந்த அரசன் பாண்டிய மன்னன். அந்த நகரம் தமிழனின் ஆதி கொடி தோன்றின நகரம், குமரிக்கண்டம். ஆமாங்க, இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் குமரிக்கண்டத்தோட வரலாறும் அதன் மர்மங்களும். குமரிக்கண்டம் இந்த பேரை உச்சரிக்கும் போதே தமிழ் என்ற திமிரு தலை ஓங்கும். அப்படி என்ன இருக்கு குமரிக்கண்டத்துல? இந்த பேரை எடுத்தாலே ஒரு விவாதமா மாறுதே. ஏன் இதுக்கு ஒரு தீர்வே கிடைக்கல? ஆதி தமிழ் குடியின் வரலாற சொல்ல வேண்டிய குமரிக்கண்டம் ஏன் ஒரு மர்ம தேசமா இருக்கு? இத பத்தி பேசலான்னு முடிவு பண்ணி நான் தேடும் போது எனக்குள்ள எழுந்த கேள்விகள் தான் இது. இந்த குமரிக்கண்டம் தமிழர்களின் நாகரிகத்தோட தொட்டில்னு சொல்லுவாங்க. ஏன்னா இங்கதான் நம்ம தமிழ் ஆதிக்குடிகள் வாழ்ந்தாங்கன்னு, இங்க இருந்துதான் மற்ற நாடுகளுக்கு புலன்பெயர்ந்து போனாங்கன்னு சொல்லப்படுது. குமரிக்கண்டத்தோட பரப்பளவு சுமார் 5000 கிலோமீட்டர்னு சொல்லப்படுது. இது எங்க அமைந்திருந்ததுன்னா இந்திய பெருங்கடல்ல இந்தியாவுக்கு தெற்கே இருந்ததா சொல்லப்படுது. 19th செஞ்சுரியில யூரோப்பியன் மற்றும் அமெரிக்கன் ஆய்வாளர்கள் லெமுரிய கண்டம் ஒண்ணு இருந்து காலப்போக்குல மூழ்கி இருக்கலான்னு யோசிச்சாங்க. அது இந்தியா, ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா, அப்புறம் மடகாஸ்கர் இந்த நாடுகளுக்கு இடையே இருக்கக்கூடிய ஜியோகிராபிக்கல் அப்புறம் மற்ற ரிசம்பிள்ஸை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ண நினைக்கிறப்போ இதை கண்டுபிடிக்கிறாங்க. இந்த கூற்றை நம்ம தமிழ் மறுமலர்ச்சி ஆதரவாளர்களும் ஏத்துக்கிறாங்க. ஏன்னா நம்ம பண்டைய தமிழ் இலக்கியங்கள்ல பாண்டிய மன்னனோட நிலப்பகுதிகளை பத்தி சொல்லக்கூடிய நூல்கள்ல இந்த லெமுரிய கண்டம்னு சொல்லப்படுற குமரி கண்டத்தை பத்தி குறிப்பு இருக்குன்னு சொல்லப்படுது. 1903 பரிதிமார் கலைஞர் தன்னோட தமிழ் மொழியின் வரலாறுன்ற புக்கில் ஃபர்ஸ்ட் டைம் குமரி நாடுன்னு சொல்ல பயன்படுத்துறாரு. அதுக்கப்புறம் 1930 லெமுரிய கண்டத்தை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக குமரி கண்டம்ங்கிற சொல்ல பயன்படுத்துறாங்க. 83 வருஷத்துக்கு முன்னாடி அப்பாதுரை எழுதின வரலாற்று ஆராய்ச்சி புக் தான் குமரிக்கண்டம். இந்த குமரிக்கண்டம் ஒரு தமிழ் கண்டம்னு ரொம்பவே ஸ்ட்ராங்கா சொன்னாரு. மனிதர்கள் குமரிக்கண்டத்துல தோன்றி எப்படி மத்த இடத்துக்கு பரவுனாங்கன்னு சில ப்ரூஃபோட எழுதியிருக்காரு. இந்த கண்டத்துல மொத்தம் 49 நாடுகள் இருந்ததாவும் சொல்றாரு. அது என்னன்னா, ஏல் தெங்கு நாடு, ஏல் மதுரை நாடு, ஏல் முன்பாலை நாடு, ஏல் பின்பாலை நாடு, ஏல் குன்று நாடு, ஏல் குணக்கரை நாடு, ஏல் குறும்படை நாடு. இப்படி 7 மொத்தம் 49 நாடுகள் இருந்ததா சொல்றாரு. சிலப்பதிகாரத்துல பக்ரோனின் ஒரு ஆறுக்கும் குமரின் ஒரு ஆறுக்கும் நடுவுல தான் குமரிக்கண்டம் இருந்ததாவும் சொல்லப்பட்டிருக்கு. குமரிக்கோடு மேருமலைன்னு சொல்லி 2 பெரிய மலைகள் இருந்ததாவும் சொல்லப்பட்டிருக்கு. கோடுனா மலைன்னு சொல்லுவாங்க. கன்னியாகுமரியில நிறைய மலைகள் இருக்குன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மலைகள் இருக்க பகுதிகளை இன்றளவும் இந்த மலைன்னு பொருள்படக்கூடிய கோடுன்ற பேர்ல தான் அழைக்கப்படுது. அதாவது விளவங்கோடு, அந்தங்கோடு, இடைக்கோடு, திருவிதாங்கோடு, இப்படி கன்னியாகுமரியில மலைகள் உள்ள பகுதிகளை குறிப்பிடுறாங்க. அந்த காலத்துல 3 தமிழ் சங்கங்கள் 9990 வருஷமா தொடர்ந்து நடந்துட்டு வந்ததா இலக்கியத்துல சொல்லிருக்கு. தமிழின் முதல் சங்கம் தலை சங்கம்னு சொல்லுவாங்க. இது குமரி கண்டத்துல இருக்க தென் மதுரையில 4040 வருஷங்களா 89 மன்னர்கள் தலைமையில இந்த முதல் சங்கமான தலை சங்கம் நடத்தப்பட்டிருக்கு. 2வது சங்கம் இடை சங்கம். இது கப்படாபுரம்ல 3700 வருஷங்களா 59 மன்னர்கள் தலைமையில நடத்தப்பட்டிருக்கு. இதுல அகத்தியம், தொல்காப்பியம், பூத புராணம், மாபுராணம் இவ்வளவு நூல்களை எழுதியிருக்காங்க. ஆனா அதுல தொல்காப்பியம் மட்டும்தான் நமக்கு கிடைச்சிருக்கு. இந்த இடைசங்கம் நடந்த கப்படாபுரம் நகரம் ராமாயணத்துல கூட இருக்கு. சீதைய தன்னோட செயல தேடி போற வானர படைக்கிட்ட சுக்ரீவன் சொன்னது இது. நீங்க தென் திசையை நோக்கி போகும்போது தங்கம், முத்து இப்படி பல ஆபரணங்களால அலங்கரிக்கப்பட்ட ஒரு நகரத்தை பாப்பீங்க. அந்த பேரரசனான பாண்டியனோட கப்படாபுரத்திலையும் சீதையை தேடி பாருங்கன்னு சொல்லியிருப்பாரு. இப்படி தமிழ் இலக்கியம் மட்டும் இல்லாம இப்படி ஒரு இடத்த பாண்டிய மன்னன் ஆண்டுட்டு வந்தாருன்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. 3வது தமிழ் சங்கம் கடை சங்கம். இது இன்னைக்கு இருக்க மதுரையில 1850 வருஷங்களா 49 மன்னர்கள் தலைமையில நடத்தப்பட்டிருக்கு. இதுல நெடுந்தொகை, குறுந்தொகை, நற்றிணை, அகநானூறு, புறநானூறு, நாலடியார் போன்ற நூல்களை எழுதியிருக்காங்க.
இந்த கடை சங்கத்துல குமரியாரும் பக்ரோனியாரும் உற்பத்தியாகிற மேர்மலை இருந்ததற்கான சான்றுகள் சைனாவோட பழங்கதைகள்ல இருக்கிறதா சொல்லப்படுது. பாண்டிய மன்னன் தங்க சுரங்கத்தை தோன்றதுக்காக சீன மக்களை அடிமைகளா பயன்படுத்தியிருக்காரு. பொன் தோண்டி இருப்புகள்னு பட்ட பெயர்களால இந்த சீன மக்களை குறிக்கிற விதமா நம்ம தமிழ் இலக்கியங்கள்ல குறிப்புகள் இருக்கு. மெருவையை சேர்ந்த காகமும் பொன்னாம்னு ஒரு பழமொழியே இருக்கு. இப்படி செல்வ செழிப்போடு சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த தமிழனின் ஆதி குடிகள் தோன்றின குமரி கண்டம் அத்திப்பட்டி காணாம போன மாதிரி வேர்ல்ட் மேப்ல இருந்தே காணாம போனது எப்படி? இதுக்கான விடைய இந்த பதிவோட தொடக்கத்திலேயே மணிமேகலை நூல்ல இருந்து ஒரு பாட்டை புரியுற தமிழ்ல விளக்கி சொல்லியிருப்பேன். ஆமாங்க, எல்லா சங்க இலக்கிய நூல்கள்லயும் இந்த கண்டம் கடலின் பேரலையால தான் அழிஞ்சதுன்னு குறிப்பிருக்கு. அது மட்டும் இல்லாம ஸ்ரீலங்காவோட பழைய வரலாற்று புக்ல கிமு 205க்கும் 162க்கும் இடையில ஒரு பெரிய பேரலை வந்ததா எழுதியிருக்காங்க. இந்த பேரலை பண்டைய நாட்டோட ஒரு பெரிய பகுதியை அழிச்சதா குறிப்பிட்டிருக்காங்க. இந்த பேரழிவை பத்தி ஸ்ரீலங்காவோட வரலாற்று புக்கான மகா வம்சம்னு சொல்லப்படுற புக்ல கூட இருக்கு. இவ்ளோ சங்க இலக்கிய கூற்றுகள் இருந்தும் எம் குமரிக்கண்டம் இருந்தது உண்மையேன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு சான்றுகள் இல்லாததுனால இப்படி ஒரு கண்டம் இல்ல, அது வெறும் கட்டுக்கதைன்னு பலரால பரவலா சொல்லப்படுது. எதனால இதற்கான அதிகாரப்பூர்வ சான்றுகள் இன்னும் கிடைக்கல? குமரிக்கண்டத்தை பத்தின உண்மைத்தன்மை எந்த நிலையில இருக்கு? மிஸ்டர் ஒரிசா பாலு, இவரை பத்தி எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா இவர் இப்ப நம்ம கூட இல்ல. போன வருஷம் கேன்சர் நோயால நம்மளை விட்டு பிரிஞ்சிட்டாரு. ஆனா நம்ம சங்க இலக்கிய சான்றுகள் எவ்வளவு முக்கியமோ அதே போல இவரோட குமரிக்கண்டத்தை பத்தின ஆராய்ச்சிகளும் ரொம்ப முக்கியம். இந்த மனுஷன்தான் குமரிக்கண்டத்தை பத்தி தமிழ் மக்களுக்கும் கவர்மெண்ட்டுக்கும் அவேர்னஸ் கொடுத்தது. இவர் தான் குமரிக்கண்டத்தை பத்தி ஆய்வு செய்யணும்னு நீதிமன்றத்துல அக்டோபர் 2020 சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் பதில் அளிக்கணும்னு மதுரை ஹைகோர்ட்ல நோட்டீஸ் பிறப்பிக்கிறாங்க. இந்த வழக்குல ஹெல்ப் பண்றதுக்காக குமரிக்கண்டத்தை பத்தி 15 வருஷமா ஸ்டடி பண்ணிட்டு இருந்த இன்டிகிரேட்டட் ஓஷினோகிராஃபர் மிஸ்டர் ஒரிசா பாலுவை நீதிமன்றத்துக்கு ஹெல்ப் பண்ண கேட்டுக்கிட்டதுனால நீதிமன்றத்துல உண்மையை எடுத்து சொல்ற நடுநிலை அறிவுரையாளரா நியமிக்கப்படுறாரு. இதன் அடிப்படையில மனோன்மணியம் சுந்தர்னார் யூனிவர்சிட்டியோட மரைன் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கன்னியாகுமரியோட ரிசர்ச்சர்ஸ் மிஸ்டர் ஒரிசா பாலுவின் ஹெல்ப்போட ஆய்வு பண்ணிட்டு இருந்தாங்க. இந்தியா, மால்டீவ்ஸ், மடகாஸ்கர், மொரீஷியஸ், ரீயூனியன் போன்ற நாடுகள்ல இருக்க தமிழரின் குமரிக்கண்டத்தோட டேட்டாவை கலெக்ட் பண்ணி வெரிஃபை பண்ணி மதுரை ஹைகோர்ட்ல சப்மிட் பண்ணிருக்காங்க. இதுக்கான செலவுகளை தெற்கு குழுவே எடுத்துக்கிட்டாங்க. இதோட அப்டேட் 2020க்கு அப்புறம் கிடைக்கல. என்ன நிலைமையில இருக்குன்னு தெரியல. இதுலயே தெரியுது கண்டிப்பா இதுல ஒரு உண்மையை சேர்ந்து கடலுக்குள்ள போயிருக்குன்னு. அத பத்தின ரகசியம் எல்லாம் அந்த பேரழிவிலேயே போயிருக்கலாம்னு சொன்னாரு. இத வச்சு ஒரு வேர்ல்ட் மேப்ப அவரே ரெடி பண்ணாரு. அதுல குமரி கண்டத்துல இருந்துதான் மனித இனம் தோன்றி அப்புறம் மத்த கண்டங்களுக்கு பரவி இருக்கலான்னு ஒரு மேப்ப வரைஞ்சிருந்தாரு. இவர் சொன்னதை வச்சு பார்க்கும்போது கண்டிப்பா நம்ம தமிழ் இனம் தான் முதல்ல தோன்றிருக்கும். இத நான் சில விஷயங்களோட சொல்றேன். அதாவது நம்ம இப்ப கன்னியாகுமரியில இருந்து சென்னைக்கு போனா அங்க ஸ்லாங் வேற, கன்னியாகுமரி ஸ்லாங் வேற. ஆனா ஒரு 10 வருஷம் தாண்டினதும் நம்ம ஸ்லாங் அப்படியே மாறிடும். அதே போலதான் டெல்லி, மும்பை, அங்க வேலைக்கு போய் அங்கேயே செட்டில் ஆகிட்டோம்னா நமக்கு தமிழ் தெரியும். ஆனா நம்மளோட அடுத்த ஜெனரேஷனுக்கு அந்த தமிழை கரெக்டா பேச தெரியுமான்னு கேட்டா சந்தேகம்தான். அவங்களுக்கு தெரிஞ்ச தமிழ்ல தான் பேசுவாங்க. அதே மாதிரிதான் குமரி கண்டத்துல இருந்து வெளியே போன மக்கள் பல நாடுகள்ல குடியேறி இருப்பாங்க. அப்படி போன மக்கள்னாலதான் இன்னமும் பல நாடுகள்ல அவங்க பேசுறது தமிழ் மொழிக்கு ரிலேட்டடா இருக்கு. குமரி கண்டம் ஆஸ்திரேலியாவையும் மடகாஸ்கரையும் சேர்ந்துதான் இருந்ததுன்னு சயின்டிஸ்ட் சொல்றாங்க. அதனால அவங்களையும் தமிழர்கள் தான் நிறைய பேர் சொல்றாங்க. என்னோட பிலிவும் அதான். ஆஸ்திரேலியா நாட்டுல இருக்க பழங்குடியினர் விலங்குகளை வேட்டையாட பூமரங் யூஸ் பண்றாங்க. இந்த பூமரங்க இன்னைக்கும் நம்மளோட ஊட்டி, கொடைக்கானல்ல இருக்க பழங்குடியினர் பயன்படுத்திட்டு தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஆஸ்திரேலியா பழங்குடி மக்கள் ஜீனையும் இந்திய பழங்குடி மக்கள் ஜீனையும் டெஸ்ட் பண்ணி பார்த்தப்போ அது கரெக்டா மேட்ச் ஆயிருக்குன்னு சயின்டிஸ்ட் சொல்றாங்க. அதே போல ஆப்பிரிக்கா பழங்குடி மக்களுக்கும் தமிழர்களுக்கும் பல ஒற்றுமைகள் இருக்கு. அவங்களும் வயசான அம்மாவை பாட்டின்னு தான் கூப்பிடுறாங்க. இது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய நாடுகள்ல தமிழ் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். சிங்கப்பூர், இதுக்கு சிங்கப்புரம்னு தமிழ்ல பேரு. தாய்லாந்துல பேங்காக் ஏர்போர்ட்டோட நேம் ஸ்வர்ணபூமி. ஏர்போர்ட்குள்ள அசுரர்களும் தேவர்களும் இருக்கிற மாதிரி சிலை இன்னமும் இருக்கு. பிலிப்பைன்ஸ் நாட்டுல அவங்க பேசுற மொழியில 25% தமிழ் இருக்கு. கொரியன் மொழியில இப்பவும் அம்மா அப்பான்னு தான் கூப்பிடுறாங்க. அதே போல நிறைய வார்த்தைகள் நம்ம தமிழ் மொழியோட மேட்ச் ஆகும்.
நம்ம தமிழ்நாட்டுல பொங்கல் ஃபெஸ்டிவல் அன்னைக்கு ஜப்பான்லயும் ஒரு ஃபெஸ்டிவல் இருக்கு. இதை வச்சு பார்க்கும்போதே தெரிய வருது, குமரி கண்டத்துல இருந்து புலம்பெயர்ந்த தமிழர்கள் தான் பல நாடுகள்ல கலந்திருக்காங்கன்னு. இவ்ளோ சான்றுகள் இருந்தும் அறிவியல் ஆதாரங்கள் இல்லாததுனால நம்ம சங்க இலக்கியங்கள் சொன்ன அனைத்தும் பொய்யா இருக்குமா? இது ஒரு எக்ஸாம்பிள் மூலமா புரிய வைக்க ட்ரை பண்றேன். பொதுவா ஒரு நாவல் எழுதும் போது ஹீரோ அண்ட் வில்லன் இருப்பாங்க, அது புனைவா இருக்கும். ஆனா அதை பேஸ் பண்ணி காட்டுற அந்த கல்ச்சர், அங்க நடந்த கொண்டாட்டங்கள், துயரமான சம்பவங்கள், இது உண்மையாதான் இருக்கும். அதாவது 2019 கோவிட் வந்தது, அதை பேஸ் பண்ணி ஒரு ஃபேண்டசி நாவல் எழுதுனா எப்படி இருக்கும்? ஒரு சூப்பர் ஹீரோ அந்த பெரிய நோயை தமிழ்நாட்டுக்கு வரவிடாத மாதிரியும் மக்கள் எல்லாரையும் காப்பாத்துற மாதிரி எழுதலாம். நிஜத்துல அந்த சூப்பர் ஹீரோ இல்ல, ஆனா அந்த நோய் உண்மைதான். மக்கள் காப்பாத்தப்படல, அதுக்கு மாறா கொத்து கொத்தா மடிஞ்சு போனாங்க. அதே மாதிரிதான் இந்த குமரி கண்டமும். ஒரு காமன் பர்சனா எனக்கு எழக்கூடிய கேள்வி, இவ்ளோ டெக்னாலஜி வளர்ந்த காலத்துல ஒரு காண்டினென்ட் இருந்துச்சா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறது அவ்வளோ கஷ்டமா? திட்டமிட்டு மறைக்கப்படும் உண்மைகளில் தமிழனின் வரலாறும் ஒன்று. நம்ம குமரி கண்டம் இருந்தது உண்மைன்னு சொல்ல 1000 கோட்பாடுகள் இருந்தும் அதிகாரப்பூர்வ சான்று கேட்கிற சில பேர் அத பொய்னு நிரூபிக்க என்ன அதிகாரப்பூர்வ சான்று வச்சிருக்காங்க? மிஸ்டர் ஒருசபாலு ஒரு இன்டர்வியூல கேட்டிருந்தாரு. என்னோட ஒப்பீனியனும் அதுதான். நீங்க இந்த குமரி கண்டம் பொய்னு சொல்றதுக்கு ஒரு ப்ரூஃப தரலாமே. அப்படியாச்சும் போய் என் ஆதி தமிழன் உதித்த குமரி கண்டத்தை தேடுங்க. இந்த மாதிரியான நம்மளோட தமிழ் வரலாறை பத்தியும் தமிழ் மன்னர்களோட வரலாறு பத்தியும் அடுத்தடுத்து வரும் பகுதிகளில் உங்களை வந்து சந்திக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். மேலும் இது போன்ற சிறந்த பதிவுகளுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல டாபிக்ல சந்திக்கிறேன். நன்றி.